நைட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு. காலையில லேட்டா தான் எந்திரிச்சு வந்தோம். வந்ததுமே ஒரு சைடு இட்லி ஊத்துறதுக்கான வேலையெல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு நாங்க சட்னி, சாம்பாருக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி குடுத்துட்டு இருந்தோம். இனியாப்பா பக்கத்துலயே இட்லி எல்லாம் ஊத்தி குடுக்க வேக வச்சு எடுத்துட்டு இருந்தாரு. நல்லா தான் இருந்துச்சு அந்த பாத்திரம் பார்க்க கூட. அந்த இட்லி பாத்திரமும் அப்பா வாடகைக்கு தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஃபங்ஷன் டயத்துலலாம் அது நல்லாவே யூஸ் ஆகும். ஒரு செட்ல வந்து 54 இட்லி ஊத்தலாம் ஒரே டயத்துல. சாப்பாடு ரெடி ஆனதுமே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தோம். குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 12 மணிக்கு எல்லாரும் கிளம்பி இருக்கணும். ஈவினிங் 4 மணிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்ச்சுக்கு போறதுக்கே லேட் ஆயிரும் அப்படின்ட்டு. நம்ம இன்னைக்கு சொன்ன நேரத்துக்கு கிளம்பியிருக்கோம். கொஞ்சம் லேட்டா தான் எல்லாருமே கிளம்புனோம். வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி இப்போ சர்ச்சுக்கு போறதுக்கே ஒரு 2 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு. பயங்கர டிராஃபிக்கா இருந்துச்சு. இருந்தாலும் நாங்க பாட்டெல்லாம் போட்டு அப்படியே ஜாலியா போனதுல எதுவும் கொஞ்சம் தெரியல. நாங்களும் போறோம் போய்க்கிட்டே தான் இருக்கோம். ஒரு வழியா சர்ச் வந்துருச்சு. கல்யாணம் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, சிவாஜி நகர்ல இருக்கிற ஃபேமஸான சர்ச்ல தான். சர்ச்சுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பஜார் இருக்கு. இறங்கி ஷாப்பிங் பண்றதுக்கு தான் நமக்கு குடுத்து வைக்கல. கல்யாணத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டாடா!